ஏன்னா இலங்கை மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு அ- அச்சம் கொண்டு கூடுதலாக கொள்வனவு செய்வதால் உடனடியாக தட்டுப்பாடு நிலவுகின்றது. ஆனால் இலங்கையால நான் அறிந்த வரையில ஒரு மாதத்துக்கு இலங்கை நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய வல்லமை இலங்கைக்கு இருக்கின்றது. பெட்ரோல் இருக்கின்றது, எரிவாயும் இருக்கின்றது. ஒரு மாதம் தான். ஆனா அதுக்கு பிறகுதான் இலங்கை கோரியுள்ள பெட்ரோலா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், எரிவாயு இருக்கலாம், வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் கம்பெனிக்கு மசக எண்ணெய் வரவில்லை மத்திய கிழக்கிலிருந்து, தென்கொரிய கம்பெனிக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களிடம் மசக எண்ணெய் வரவில்லை, நாங்கள் சுத்திகரிக்கவில்லை, உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளித்ததை கூட தர முடியாத கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கையாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே மக்கள் கூடுதலாக வாங்கி வீடுகளில் பதுக்காமல் வைக்காமல் நியாயமான முறையில் நடந்து கொண்டால் இந்த நிலைமையை ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு சமாளிக்கலாம். ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, ஏனென்று சொன்னால் இது உலகம் முழுக்க பிரச்சனை வரப்போகுது, இந்தியாவுக்கு வரப்போகுது, சீனாவுக்கு வரப்போகுது. என்று சொன்னால் எல்லா நாடுகளுமே மத்திய கிழக்கில் தான் பெட்ரோலுக்காக தங்கி இருக்கின்றன. ஆகவே ஒரு மாதத்துக்கு எரிவாயுவும் பெட்ரோலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு யுத்தம் நீடித்து இந்த கட்டார் மூடி இருக்கின்றது, சவுதி அரேபியா தன்னுடைய சுத்திகரிப்பை மூடி இருக்கின்ற நிலைமை தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய தட்டுப்பாடு வரும். அதை விட எங்களுடைய மின்சார உற்பத்தியில கூட எங்களுக்கு டீசல் தேவை. அந்த அனல் மின் நிலையங்களுக்கு டீசல் தேவை. ஆகவே மின்வெட்டை கூட இலங்கை எதிர்கொள்ளலாம். ஆகவே இந்த யுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக முடிகின்றதோ அந்த அளவுக்கு அது இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் நல்லது. ஆனால் மக்கள் ஓரளவுக்கு பயப்படாமல் அச்சம் கொள்ளாமல் வீடுகளில் வாங்கி வைப்பதை தவிர்த்து நியாயமான முறையில் மக்கள் நடந்து கொண்டால் இந்த பிரச்சனையின் தாக்கத்தை ஓரளவுக்கு நாம் குறைக்கலாம்.